உள்ளிக்கொட்டை ஆத்தா வந்து ஏதாவது அழிவு போன காய்கறி வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். இது கிட்டவா இல்லையா? ஏற்கனவே காய்கறி எல்லாம் அறிகிறத கொண்டாந்து இப்படி தோண்டிக்கிட்டு மண்ணை போட்டு புதைக்கணும். சரிங்க. ஏற்கனவே காய்கறி இதை வச்சு இதான் உரம் போடாமல் ஏற்கனவே காய்கறிக்கு இந்த மாதிரி காய்கறி வெட்டுறத கொண்டாந்து இப்படி மண்ணை நோண்டிக்கிட்டு அதில் போடணும், போட்டு புதைக்கணும். அதான் உரம். பண்ணுறது பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பண்ணுங்க. பூச்சி மருந்து அடிக்காமல் ஏற்கனவே காய்கறிக்கு வேப்பந்தலை இருக்கு பாரு, வேப்பந்தலை அதை ஒடிச்சு அரைச்சி அதை அப்படியே தெளிச்சு விடுறது. அதான் பூச்சி மருந்து அடிக்காம விவசாயம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் காய் இப்படி வெட்டின இதில் போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றணும் போல ஃப்ரெண்ட்ஸ். அதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றணும் என்ன பண்ணிட்டு தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணை தள்ளி போட்டால் அழுகி அந்த காய்கறிக்கு உரம் வரும்னு சொல்லி மண்ணை அள்ளி போட்டா மூடுனா அது அழுக அந்த காய்கறிக்கு உரம் வரும். உரம் போடாத விவசாயம் காய்கறி கேட்டுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, இவங்க போட்ட இடமே இது காணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று இடம் இப்படி தான் பண்ணணும் போல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பண்ணி இப்படி மறைச்சிருக்க செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்கு பாருங்க, அங்கே பாருங்க. இவங்க வந்து மாதுளம்பழம் இருக்க கொட்டையும் நிறைய இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உரம் வருமா ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.